அகிரா முதல எழுத்தெல்லாம் ஆதி பகுபன் முதுற்றே உலகு. இதுல ஆங்கிலத்தில் சொல்வார் ஐ லைக் தமிழ் பர்பிள் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு. கோயம்புத்தூர்ல மருதமலை முருகனுக்கு அரகரா அப்படின்னா ஒரு குடும்பத்து அட்ரஸ்ல ஒரு அப்பாவுக்கு 122 பிள்ளைய ஓட்டு போட்டிருக்கான். எங்க பீகார்ல. எப்படித்தான் அந்த மனுஷன் பெத்தாரோ. அந்த அம்மா சொல்லுச்சு உதயசூரியனுக்கு இப்படி கையை வேற காட்டுச்சு, அதனால போட்டோம். பாருங்க செல்வ பெருந்தகை எவ்வளவு சயின்டிபிக்கா கேட்கிறாரு பாருங்க. யாருக்கு ஓட்டு போட்டுச்சுன்னு சொல்லுங்க. நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் கந்தனுக்கு அரோகரா ரெண்டையும் சேர்ந்து கோஷம் போட்டுக்கிட்டு வர்றத பார்த்துட்டு நம்ம பாச்சா இனிமே பழிக்காதரான்ட்டு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசிக்கு மனிதனை கடிக்கின்ற உரிமையை போல் வாக்குரிமையை பறிக்கின்ற உரிமையை ஒரு செயலை இன்று 11 மணிக்கு முடிக்கணும் 11 மணிக்கு முடிக்கணும்ட்டு 11 மணிக்கு தான் என்னை கூப்பிடுறாரு. நான் இப்போ எத்தனை மணிக்கு முடிக்கிறது? கூப்பிடுறதே 11 மணி. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தமிழ் மாநில தலைவர், எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்னால் உரையாற்றிய கருப்பு சட்டை அணிந்தால் இந்த நாட்டில் எதையெல்லாம் சாதிக்கலாம் என்பதை கூறிய தந்தை பெரியாரின் வழித்தோன்றலாக வருகை தந்த எங்கள் அன்பு ஐயா கலி பூங்குன்றனார் பாராளுமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா முரசொலி மாறன் அன்பு அண்ணன் வைகோவுக்கு பிறகு ஆங்கிலத்திலே உரையாற்றி அங்கிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களின் கண்களை விரலை விட்டு ஆட்டிய நமது தென் சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியன், நமது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி டாக்டர் NVN சோமு அவர்கள், அருமை அண்ணன் பொன்குமார் அவர்கள், எனக்கு முன்னால் உரையாற்றிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் முகமது அப்துல் காதர் அவர்கள், எல்லாரும் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு பின்னால் ஒரு மாபெரும் பேச்சு தயாராகி இருக்கிறது. இந்த சென்னை தெற்கு மாவட்டத்திற்குரிய சிறப்பு என்னவென்றால், நமது திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று YMCA மைதானத்தில் உருவானதுதான் இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்களை ஒரே மேடையில் அமர வைத்து இந்தியா கூட்டணியை உருவாக்கிய மாவட்டம் சென்னை தெற்கு மாவட்டம். அதை உருவாக்கி காட்டியவர் மாவட்ட கழகத்தின் செயலாளர், மக்கள் நல்வாழ்வுத்துறையை இன்று பொற்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களுடைய மேடையில் தான் இந்தியா கூட்டணி உருவானது. இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் பல அஸ்திரங்களை எடுத்துட்டு வர்றார், தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும்னு. அதில் முதல் அஸ்திரம் என்னன்னா, நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு பேரணியில் போய் பேசினார். அவர் பேசியதை மொழிபெயர்த்து சொன்னது காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய ஒரு அருமையான சகோதரர். அந்த பேச்சினுடைய வலிமையை பார்த்துவிட்டு பீகார் மக்களும் தமிழர்களும் ஒன்று சேர்ந்து தமிழர்களுடைய பாதிப்பு பீகாரிலே வந்து பீகாரில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு வேடத்தை போடுகின்ற ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தா திருக்குறள் பேசுவார். அகிரா முதல எழுத்தெல்லாம் ஆதி பகுபன் முதுற்றே உலகு அப்படிம்பார். நம்ம என்ன நினைப்போம், ஐயா திருக்குறள்லாம் பேசுகிறாரா, தமிழ் மக்களை நேசிக்கிறாரா. இதில் ஆங்கிலத்தில் சொல்வார் ஐ லைக் தமிழ் பர்பிள் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு. கோயம்புத்தூரில் மருதமலை முருகனுக்கு அரகரா அப்படின்னார். கோயம்புத்தூரில் முருகனுக்கு அரோகரா. அயோத்தியில் அங்கே பார்த்தீங்கன்னா ராமனை பற்றி. ஒரிசாவில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் ஜி அவரை கும்பிடுவார்.
ஒரிசாவில் தமிழனுடைய கை ஓங்க போகிறது என்பதை தெரிந்து கொண்டு ஒரிசாவில் இருக்கக்கூடிய பூரி ரங்கநாதருடைய ஆலயத்தின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு புருடா விட்டார். இப்ப என்ன சொல்றாருன்னா, பீகாரிலிருந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களை பீகார் மக்களை தமிழர்கள் துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னா, அங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு வேடத்தை போடுகின்ற ஒன்றிய பிரதமரின் முகத்திரையை கிழிக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் தான் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து அனைத்து கட்சி இந்தியா கூட்டணி கட்சிக்காரர்களுடைய ஆர்ப்பாட்டம். நம்ம ஐயா களி பூங்குன்றனார் சொன்னது மாதிரி, ஒரு குடும்பத்து அட்ரஸ்ல ஒரு அப்பாவுக்கு 122 பிள்ளைய ஓட்டு போட்டிருக்கான். எங்க? பீகார்ல. எப்படித்தான் அந்த மனுஷன் பெத்தாரோ. உண்மையிலே அந்த 122 பிள்ளைகளும் ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்க. மாட்டுக்கொட்டாய் அட்ரஸ்ல 420 பேர் வாக்காளர்கள். இதையெல்லாம் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போல ஒரு விஞ்ஞானி எப்படி தன் கண்டுபிடிப்பை அறிவியல் பூர்வமாக மெய்ப்பிப்பாரோ அதுபோல ஸ்மார்ட் போர்டு வைத்து அறிவியல் பூர்வமாக மெய்ப்பித்த தலைவர் தான் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரர் ராகுல் காந்தி. இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் சொன்ன உடனே அதே மாதிரி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு அதிகாரி வந்து இப்படி 75 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இல்லை அப்படின்னு நிரூபிச்சு காட்டியிருக்கணும்ல. கர்நாடகாவில் இப்படி ஒரு தொகுதியில் முறைகேடு நடக்கவில்லை என்பதை நிரூபிச்சு காட்டணுமா வேணாமா தேர்தல் ஆணையம்? இன்னைக்கு ஹரியானால பிரேசில் நாட்டினுடைய மாடல் அழகி 40 இடத்துல ஓட்டு போட்டிருக்கு. அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுகுது. இந்தியாவில் என்னடா இப்படி ஒரு கூத்து, நம்ம போட்டோவை வச்சு ஹரியானாவில் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்க விசாரிச்சிங்கன்னா நம்ம சைதாப்பேட்டில் இருக்க முனியமா 50 ஓட்டு போட்டிருக்காங்க ஹரியானாவில். எங்கேயாவது ஒரு போட்டோவை எடுத்து அதை ஓட்டா சேர்த்துருப்பான். நாங்கள்லாம் வாத்தியாராக இருக்கவங்களை என்னைக்காவது ஒரு நாள் தான் அதிகாரி ஆக்குவாங்க. எப்பன்னா தேர்தல் அதிகாரி செலெக்ஷன் டியூட்டி போடுவாங்க. அன்னைக்கு ஒரு மேட்சை போட்டு திண்டுக்கல் லியோனி தலைமை தேர்தல் அதிகாரி, அந்த ஒரு நாள் அதிகாரியாக இருக்கிறதுல அவ்வளோ சந்தோஷப்படுவான். அப்படித்தான் அம்மை நாய்க்குன்னு ஒரு தேர்தல் பூத்தில் நான் இருந்தேன். ஒரு கூடையை தூக்கிட்டு வந்தாங்க. சரி ஏதோ மாம்பழம் கொண்டு வர்றாங்க அதிகாரிக்குன்னு பார்த்தா கீழே இறக்குனா உள்ள ஒரு கிழவி உட்காந்துருந்துச்சு. யார்ராதுன்னு கேட்டால் ஐயா ஓட்டு போட வந்திருக்குங்க பாட்டி. அந்த பாட்டிக்கு சரியாக காது கேட்காது, அது எங்கே சொல்லுதோ அதுக்கு நீங்கள் ஓட்டு போட்டுருங்க அப்படின்னா அட்டைப்பெட்டிக்கிட்ட கொண்டு போய் கிளவி சொன்ன சின்னத்தில் ஓட்டு நான் குத்துனேன். இப்படி என்னவென்று தெரியாத அந்த பாட்டிக்கு கூட ஓட்டுரிமை அன்னைக்கு இருந்தது. அந்த பாட்டி உதயசூரியனுக்கு தான் போட சொன்னிச்சு, அதை இங்கே சொல்லக்கூடாது. காரணம் அது அந்த பாட்டி சொல்கிறத எல்லா பூத் ஏஜென்ட்டும் சொல்லிட்டாங்க. அந்த அம்மா எங்கே போடுதோ அதிகாரி பார்த்து போட்டார் ரைட்டுன்ட்டு. அந்த அம்மா சொல்லிச்சு உதயசூரியனுக்குன்னு இப்படி கையை வேற காட்டுச்சு, அதனால போட்டோம். பாருங்க செல்வ பெருந்தகை எவ்வளவு சயின்டிஃபிக்காக கேட்குறாரு பாருங்க, யாருக்கு ஓட்டு போட்டுச்சுன்னு சொல்லுங்க. அது மாதிரி இன்னைக்கு ஒரு பல நடைமுறைகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றி விடலாம் என்று நினைக்கின்ற பாரதிய ஜனதா கடைசியில் மதத்தை பின்பற்றுகின்ற உரிமையின் மீது கை வைத்து திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் பாபா கோயில் மேலே கை வச்சாங்க. முருகன் மாநாடு நடத்தி பார்த்தாங்க. அடுத்த நாள் திருப்பரங்குன்றத்தில் ஊர்வலம் எப்படி வந்துச்சுன்னா, நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் கந்தனுக்கு அரோகரா ரெண்டையும் சேர்ந்து கோஷம் போட்டுக்கிட்டு வர்றதை பார்த்துட்டு நம்ம பாட்சா இனிமே பழிக்காதரான்ட்டு மதத்தை பின்பற்றுகின்ற உரிமையை பறித்தார்கள், குடி உரிமையை பறித்தார்கள், பேச்சுரிமையை பறித்தார்கள். நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதி மத பேதத்தை உருவாக்கும் சனாதனத்தை எதிர்த்து கொடுத்த குரலுக்கு அவர் தலைக்கு 10 லட்சம் ரூபான்ட்டு பேச்சுரிமையை பறித்தார்கள். ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு கடைசிக்கு மனிதனை கடிக்கின்ற உரிமையை போல் வாக்குரிமையை பறிக்கின்ற உரிமையை ஒரு செயலை இன்று பாஜக செய்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு மனைவி கணவன்கிட்ட ஏயா நம்ம பிள்ளைகளாம் அப்படி கெட்டு நாசமாக போகுது, ஏதாவது கவனிக்கிறியா அப்படின்னு இப்படியே உட்காந்துருந்தான்னா
அவன் ரொம்ப ஆபத்தான ஆள். அல்லது மனைவியை வந்து புருஷன் கண்டமேனிக்க திட்டுறப்ப அந்த அம்மா அமைதியாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, என்னைக்கு இருந்தாலும் புருஷனை விஷம் வச்சு கொல்ல போகுதுன்னு அர்த்தம். படபடன்னு பேசுகிறவங்க யாருக்கும் துன்பம் செய்ய மாட்டாங்க. ஒரு தேர்தல் ஆணையம் எந்த விதமான ரிஃப்ளெக்ஷனை இல்லாமல் இருப்பதற்கு காரணம், ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது 100% நியாயம் என்பது இன்று இந்திய மக்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இந்த வாக்குரிமை பறிக்கின்ற இந்த முறைகேடான செயலுக்கு முதலில் குரல் கொடுத்த ஒரே முதலமைச்சர், இந்தியா கூட்டணியை உருவாக்கிய நம் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2026 7வது முறையாக மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்ற உறுதியை இந்த நேரத்தில் சொல்லி SIR-ஐ முழுமையாக எதிர்ப்போம் என்று சொல்லி காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தமிழ் மாநில தலைவர், காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தமிழ் மாநில தலைவர், அன்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் செல்வ பெருந்தை அவர்கள் மாபெரும் எழுச்சியுரை ஆற்றி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.